கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் இன்றைக்கும் கூட தியானிக்க போகிற வேத பகுதி மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நாம் இதிலே பார்க்கும்போது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இதில் பார்க்கும்போது 2 எக்ஸ்டெண்ட் நம்ம பார்க்குறோம். ஒன்று துயரம், மற்றொன்று ஆறுதல். இந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் விரிவாக்கி நாம் சொல்லப்போனால், இந்த பூமியிலே துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோகத்தில் ஆறுதல் அடைவார்கள் அப்படின்ட்டு. நம்ம இதே வசனத்தை இங்கிலீஷில் பார்க்கும்போது, புலம்புகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேற்றப்படுவார்கள் அப்படின்ட்டு வரும். நம்ம வேதாகமத்தில் பார்க்கும்போது, ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் அநேக புலம்பல் சம்பந்தப்பட்ட சம்பவங்களை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கும் கூட அநேக ஜனங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்க புலம்புவதற்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு இழப்புகள் உண்டாகும் போது அவங்களுக்கு க்ளோஸான ஒரு ஃப்ரெண்ட்ஸோ இல்லை அவங்க ஃபேமிலி பீப்புள்ஸோ அவங்க இழக்கும் போது புலம்புவாங்க. இன்னொன்று பார்க்கும்போது, அவங்க எதிர்பார்த்த ஒரு காரியம் நடக்கலை அப்படின்னா அவங்க புலம்புவாங்க. இன்னொன்று ஏதோ அவங்க வீடோ காரோ அவங்கள விட்டு போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், லோன் கட்ட முடியல, இல்லைன்னா ஒரு மழை, அந்த மாதிரி அவங்க கண் முன்னாடி எல்லாமே போகும்போது கண்டிப்பாக புலம்புவாங்க. ஸோ இப்படியாக பலவிதமான மக்கள் இன்றைக்கி புலம்புறாங்க. அநேக ஜனங்கள் இன்றைக்கி புலம்புறாங்க. ஆனால் இந்த பகுதியில் பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஒரு புலம்பலை குறித்து ஆண்டவர் சொல்லவில்லை. மாறாக தங்களுடைய பாவங்களை குறித்தும் தங்களுடைய பின்மாற்றத்தை குறித்தும், இன்னுமாக இரட்சிக்கப்படாத மக்களை குறித்தும் உண்டாகக்கூடிய ஒரு புலம்பலை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு புலம்பல் உண்டாகுமானால் அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனால் தேற்றப்படுவார்கள் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம கேட்ட இந்த வார்த்தையின்படியாக நமக்குள் எப்படிப்பட்ட புலம்பல் இருக்கு நமக்கு? அதாவது நாம் அப்படியே சொன்னது போல, நம்மளுடைய பாவத்தை குறித்து, நம்மளுடைய ஒரு பின்மாற்ற நிலைமை குறித்து, நான் இன்னும் தேவன் விரும்புகிற வாழ்க்கை வாழவில்லையே, அவர் எதிர்பார்க்கும் பரிசுத்தம் என்கிட்ட இல்லையே அப்படிங்கிற புலம்பல் நம்மக்கிட்ட இருக்கா? அல்லது இன்னும் அநேகர் ரட்சிக்கப்படவில்லை, இன்னும் அநேக ஆத்துமாக்கள் நித்திய ஆக்கினைக்கு நேராக போகிறாங்க அப்படிங்கிற புலம்பல் நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்ட்டு நாமே சோதிக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஆகவே அப்படிப்பட்ட புலம்பல் நமக்கு இருக்கும் என்றால் நாம் பாக்கியவான்கள். நாம் நிச்சயமாகவே பரலோகத்திலே நாம் தேவனை சந்திக்கும் போது நாம் தேற்றப்படுவோம். அதற்கான ஒரு பலனையும் நிச்சயமாகவே நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த வார்த்தையின்படியாக நாம் நம்மை ஒப்பு கொடுப்போமாக. ஆமேன்.